Hello everyone, welcome to our channel. In the video la class 11th NCERT Max chapter 10 ConicSections la exercise 10.4 oda introduction வந்து பார்க்க போறோம் and exercise வந்து solve பண்ண போறோம். So hyperbola தான் வந்து நம்ம கவர் பண்ண போறோம். 10.4 exercise ஃபுல்லுமே வந்து hyperbola தான். So hyperbola அப்படின்றது வந்து என்னன்னா set of all points in a plane, the difference of whose distance from two fixed point in the plane is constant அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ two fixed points அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்கிறது வந்து F1 and F2. இந்த F1 and F2 அப்படின்றது தான் வந்து என்னது, it is the focus. F1 and F2 தான் வந்து என்னது focus. அண்ட் இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வரைகிறோம்ல, இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுதுல ஆக்சிஸில், அண்ட் இதுக்கு பேர் வந்து வேர்டெக்ஸ். ஸோ இது வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ வேர்டெக்ஸ் அண்ட் திஸ் இஸ் தி சென்டர் பாயிண்ட். இது வந்து என்னது சென்டர் பாயிண்ட் சொல்லலாம், இல்லை சென்டர் ஆஃப் த ஹைப்பர்போலா அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் இந்த ஃபோக்கை இருக்குல்ல, F1ம் F2ம் வந்து தனித்தனியாக சொல்லும் போது ஃபோக்கஸ்னு சொல்லுவோம், அண்ட் இது ரெண்டும் சேரும் போது ஃபோக்கை அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த ஃபோக்கையில் வந்து ஜாயின் ஆகுது இந்த லைன், இன்டர்செக்ட் ஆகுதுல. ஸோ இந்த லைனை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, திஸ் இஸ் கால்ட் அஸ் transverse axis. அண்ட் இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குல்ல, அதாவது டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக வர்ற லைன் வந்து கான்ஜுகேட் ஆக்சிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். கான்ஜுகேட் ஆக்சிஸ். இந்த ஹைப்பர்போலா இந்த டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸில் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டை தான் வந்து நம்ம வந்து வேர்டெக்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஹூஸ் டிஸ்டன்சஸ் ஃப்ரம் டூ ஃபிக்ஸ்டு பாயிண்ட், இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை தான் ஃபோக்கஸ்ன்னு சொன்னோம், F1 F2ன்னு. ஸோ இங்கே நான் வந்து P1 எடுத்துக்கிறேன், அண்ட் இந்த இடத்துல வந்து P2ன்னு வந்து எடுத்துக்கிறேன், அண்ட் இங்கே வந்து P3ன்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போது நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஸோ இப்போ அதாவது P1 பாயிண்டில் இருந்து F1க்கும் F2வும் ஜாயின் பண்ணுறோம். ஸோ இதை தான் வந்து சொல்லியிருக்காங்க, the difference of the distance from two fixed point, அதாவது P1 F2 minus P1 F1. இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், this will be equal to P2 இங்கே இருக்குது. ஸோ P2 F2. ஸோ P2 F2 minus P2 F1. P2 F2 minus P2 F1. This will be equal to, இப்போ அடுத்தது P3. ஸோ P3 F1 இங்கே வரும், P3 F1 P3 F2. This will be equal to P3 F1 minus P3 F2. இதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க, the difference of whose distance from two fixed point in a plane is constant. ஸோ இதோட வேல்யூஸ் எல்லாமே வந்து கான்ஸ்டன்ட் ஈக்குவலாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஃபோக்கை இருக்குது நம்மளுக்கு இங்கே F1 அண்ட் F2. இந்த ஃபோக்கை ரெண்டுத்துக்கும் இருக்கிற இந்த the distance between the two foci, இதை வந்து நம்ம என்ன எழுதுவோம், 2C அப்படின்னு வந்து எழுதுவோம். அண்ட் ரெண்டு வேர்டெக்ஸ் இந்த இதுக்கும் இந்த வேர்டெக்ஸ் ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை வந்து நம்ம என்னென்னு எழுதுவோம்னா, இட் வில் பி 2A. இப்போது ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைப்பர்போலா வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அலாங் தி எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் அலாங் த ஒய் ஆக்சிஸ், டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸில் ஃபார்ம் ஆகிற ஹைப்பர்போலாக்கும் அண்ட் கான்ஜுகேட் ஆக்சிஸில் ஃபார்ம் ஆகிற ஹைப்பர்போலாக்கும் வந்து நம்ம ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா. ஸோ இங்கே வந்து பாயிண்ட், இந்த ரெண்டு பாயிண்ட் வரும்ல, ஸோ இந்த பாயிண்ட் வந்து திஸ் வில் பி, இது வந்து பாசிட்டிவ் ஆக்சிஸ்னு தெரியும். ஸோ C,0, இது வந்து -C,0ன்னு வந்து வரும். இது வந்து இந்த பாயிண்ட் வேர்டெக்ஸ் பாயிண்ட் -A,0 அண்ட் இங்கே வந்து A,0 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ ஈக்குவேஷன், இந்த ஹைப்பர்போலாக்கான ஈக்குவேஷன் வந்து x² by a² minus y² by b² equal to 1. Axis of the hyperbola is
x axis. And c எப்படி calculate பண்ணுவோம்? c square is equal to a square plus b square அப்படின்னு வந்து calculate பண்ணுவோம். And foci will be plus or minus c, 0. So இது எல்லாமே வந்து along x axis வரதுக்கான equation and c value, foci எல்லாமே வந்து நம்ம எழுதிட்டு இருக்கோம். And vertices வந்து plus or minus a, 0 and eccentricity E equal to c by a and lattice rectum வந்து நான் எல்லாரும் எழுதிக்கிறேன் 2b square by a. ஸோ இதுதான் வந்து இதை ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா நம்ம சம் சால்வ் பண்ணும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து உங்களுக்கு அப்படியே டேபிள் மாதிரி வந்து எழுதிட்டேன். இப்போது நெக்ஸ்ட்டு அலாங் தி y axis. ஸோ இந்த மாதிரி வரும். அண்ட் ஃபோக்கையோட வேல்யூ வந்து இங்கே வரும்போது 0, c வரும். இங்கே வந்து 0, c வந்து வரும். அண்ட் ஸோ இந்த இடத்துல 0, a அண்டு 0, a வந்து வரும். ஸோ இதோட ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர், இதோட ஈக்குவேஷன் y ஸ்கொயர் பை a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை b ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். அண்ட் ஆக்சிஸ் ஆஃப் த ஹைப்பர்போலா இஸ் அலாங் y ஆக்சிஸ். அண்ட் இங்கே வந்து c வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு அதே ஃபார்முலா தான். c ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். அண்ட் ஃபோக்கைக்கு வந்து 0, ப்ளஸ் ஓ மைனஸ் c வந்து வரும். வெர்டிசஸ்க்கு 0, ப்ளஸ் ஓ மைனஸ் a வந்து வரும். எசென்ட்ரிசிட்டி c பை a தான். அண்ட் லாட்டிஸ் ரெக்டமும் 2b ஸ்கொயர் பை a வந்து வரும். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ இங்கே ஈக்குவேஷன் மட்டும் மாறுது. எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர். இங்கே ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் வந்து வரும். இப்போ நம்ம வந்து எக்ஸசைஸ் சம்ஸ் 1 by 1 வந்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ எக்ஸசைஸ் 10.4ல் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த ஃபோக்கை, வெர்டிசஸ், எசென்ட்ரிசிட்டி அண்ட் லென்த் ஆஃப் லாட்டிஸ் ரெக்டம் ஆஃப் த ஹைப்பர்போலா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சம் x square by 16 minus y square by 9 equal to 1. So this is of the form x square by a square minus y square by b square is equal to 1. So compare பண்ணி பார்க்கும்போது a square is equal to 16 வரும் and a is equal to 4 வந்து நம்மளுக்கு வரும் and b square is equal to 9, b equal to 3 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? c வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஏன்னா நம்மளுக்கு ஃபோக்கையும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, வெர்டிசஸும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ c ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ அப்போது a ஸ்கொயர் தட் இஸ் 16 ப்ளஸ் 9 வந்து நம்மளுக்கு வரும் which is 25. ஸோ c will be equal to 5. ஸோ foci will be plus or minus c, 0 வந்து நம்மளுக்கு வரும் which is plus or minus 5, 0 and vertices plus or minus a, 0. so it will be a வந்து இங்கே என்னது plus or minus 4, 0 வந்து நம்மளுக்கு வரும். அடுத்தது வந்து eccentricity வந்து find out பண்ண சொல்லியிருக்காங்க. So E is equal to C by A. So E equal to C வந்து 5 by 4 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். And lattice rectum is equal to 2b square by a வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 2b square வந்து 9 by a வந்து 4. ஸோ 2 1 time, 2 2 times which is 9 by 2. ஸோ இதான் வந்து ஆன்சர் ஃபார் த ஃபர்ஸ்ட் கொஷின். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செகண்ட் கொஷின் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ செகண்ட் கொஷின் வந்து பார்க்கலாம். y ஸ்கொயர் பை 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 27 இஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் y ஸ்கொயர் பை a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை b ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 வந்து ஃபார்முலா. ஸோ இப்போ இங்கே கம்பேர் பண்ணும் போது a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9, a ஈக்குவல் டு 3 வரும், b ஸ்கொயர் ஈக்குவல் டு 27, b ஈக்குவல் டு
square root of 27 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ c square is equal to a square plus b square வந்து நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம், which is 9 plus 27, so which is 36. so c square equal to 36, c equal to plus or minus 6. so foci வந்து பார்த்தோம்னா 0, plus or minus c வந்து வரும், which is 0, plus or minus 6. அடுத்தது vertices. ஸோ verticesமே வந்து நம்மளுக்கு என்ன வரும், 0, plus or minus a வந்து வரும், which is 0, plus or minus 3. eccentricity வந்து find out பண்ணோம். ஸோ eccentricity E equal to c by a. ஸோ c வந்து 6 by a வந்து 3, which is 2. ஸோ eccentricity வந்து 2. lattice rectum 2b square by a. ஸோ 2 into b square வந்து 27 by a வந்து 3. 3 1 time, 3 9 times, so which is 18. so LR will be equal to 18. eccentricity வந்து 2. foci is 0, plus or minus 6 and vertices வந்து 0, plus or minus 3. so along the y axis வரும்போது values வந்து நம்மளுக்கு இப்படி வரும். next third sum, 9y square minus 4x square equal to 36. ஸோ 36 நம்ம இப்படி எடுத்துகிட்டு வரோம். ஸோ 9y square by 36 minus 4y square by 36 equal to 1 வரும். 9 1 time, 9 4, 4 1 time, இது 9 times. ஸோ நம்மளுக்கு ஈக்குவேஷன் எப்படி இருக்குது, y square by 4 minus இது வந்து x. ஸோ இங்கே வந்து x square by 9 equal to 1 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ this is of the form y square by a square minus x square by b square equal to 1 அப்படின்னு வந்து நம்மளுக்கு இருக்குது. கம்பேர் பண்ணி பார்க்கும் போது a square is equal to 4, b square equal to 9. ஸோ a will be equal to 2, b will be equal to 3. ஸோ c square value வந்து find out பண்ணலாம். ஸோ which is a square plus b square, which is 4 plus 9, which is 13. so c square is 13 and c will be plus or minus square root of 13. so இப்போ வந்து நம்ம அடுத்தது என்ன எழுதுறோம், foci எழுதுறோம். so foci will be, so this is along y axis, so 0, plus or minus c. அதே மாதிரி vertices வந்து நம்மளுக்கு என்ன வரும், 0, plus or minus a. ஸோ இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம், 0, plus or minus root 13 வந்துடும் and vertices வந்து 0, plus or minus 2 வந்து நம்மளுக்கு வரும். eccentricityயும் lattice rectumம் find out பண்ணலாம். ஸோ eccentricity equal to c by a. ஸோ c வந்து root 13 by a is 2. lattice rectum 2b square by a. 2 into b square 9, a வந்து 2. so it will be 9. so e is root 13 by 2. lattice rectum is 9. foci வந்து 0, plus or minus root 13 and vertices வந்து 0, plus or minus 2. ஸோ இதான் வந்து ஆன்சர் ஃபார் த தேர்ட் சம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபோர்த்து கொஷின் வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 16x square minus 9y square equal to 576. ஸோ 16x square by 576 minus 9y square by 576 equal to 1 அப்படின்னு வந்து எழுதுகிறோம். ஸோ இது 16 1 டைம், இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறோம். இது வந்து 16 36 டைம்ஸ் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 576 16ஆல் டிவைட் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி 9 1 டைம், இது 9 64 டைம்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் பை 36 மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை 64 ஈக்குவல் டு 1 அப்படின்னு வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. கம்பேர் பண்ணுறோம். ஆன் கம்பேரிங் a square is equal to 36 and a will be 6. b square is 64, b will be 8. இப்போ வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், c வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்.
So C square is equal to A square plus B square. So A square வந்து 36, B square வந்து 64. So C square is equal to 100. C equal to plus or minus square root of 100, which is plus or minus 10. So foci இங்க வந்து along x axis. So plus or minus c, 0. So அப்போ இங்க வந்து என்ன வரும்? Plus or minus 10, 0. Vertices plus or minus a, 0, which is plus or minus 6, 0. அடுத்தது வந்து eccentricity வந்து find out பண்றோம். E equal to c by a. So c வந்து நம்மளுக்கு 10 by a வந்து 6. 2 5 times 2 3 times, which is E is equal to 5 by 3. So lattice rectum, which is 2b square by a, which is 2 into b square வந்து 64 by a வந்து 6. 2 1 time 2 3 times. So lattice rectum வந்து என்னது? 64 by 3. And this is the final answer for question number 4. இப்போ next வந்து நம்ம question number 5 வந்து பார்க்கலாம். So fifth question, 5y square minus 9x square equal to 36 வந்து கொடுத்திருக்காங்க. So 36 நம்ம இந்த இடத்துக்கு வரும்போது 5y square by 36 minus 9x square by 36 equal to 1 வந்து நம்மளுக்கு வந்துரும். So இங்க 5 by 36 y square னு எழுதுறோம். minus இது 9 one time, 9 4s are 36. So x square by 4 equal to 1 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். நம்மளுக்கு இப்போ ஃபார்முலா ரெண்டு ஃபார்முலா நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஃபார்முலா வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா, இப்போ y ஸ்கொயர் ஃபஸ்ட்டு வர மாதிரி இருக்க ஃபார்முலா y ஸ்கொயர் பை a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஆனால் இங்கே என்ன இருக்குது? 5 வந்து இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 5ஐ வந்து நான் திருப்பியுமே கீழே கொண்டு வரேன். அப்போ வந்து எனக்கு எப்படி மாறும் அப்படின்னா, ஸோ இட் வில் பி y ஸ்கொயர் பை 36 by 5 அப்படின்னு வந்து மாறும். minus x square by 4 equal to 1. ஸோ இப்போது a ஸ்கொயர் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 36 by 5 வந்து இருக்குது. b ஸ்கொயர் இருக்கிற இடத்துல 4 வந்து இருக்குது. ஸோ இது எப்படி நம்மளுக்கு கிடச்சிது? இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு கிடச்சிது. ஸோ a will be equal to 6 by square root of 5 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். அண்ட் b வந்து 2ன்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இது எப்படி வந்துச்சு நம்மளுக்கு? ஸோ இதில் எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறேன். இங்கே வந்து 36 வந்து 6 ஸ்கொயர்னு எழுதலாம், பை 5ன்னு வந்து எழுதலாம். ஸோ ஆனால் நம்மளுக்கு வந்து இது வந்து a ஸ்கொயர். இப்போ நம்மளுக்கு வந்து என்ன வேணும்? a தான் வந்து வேணும். ஸோ அப்போ வந்து a will be equal to square root of 6 ஸ்கொயர் பை 5ன்னு வந்து வந்துடும். ஸ்கொயர் ரூட்டோ கேன்சல் ஆகிடும். ஸோ 6 வந்துடும் பை இங்கே வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5ன்னு வரும். அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ c ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் அண்ட் c ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் வந்து 36 by 5 ப்ளஸ் 4 வந்து நம்மளுக்கு வரும். அண்ட் இப்போ இதை வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். ஸோ 5 வந்துடும். 36 இங்கே வந்து 1 into 5 which is 20. ஸோ இட் வில் பி 56 by 5 c ஸ்கொயர். ஸோ c will be equal to plus or minus square root of 56. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 56 by 5 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இங்கே 56ஐ வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, plus or minus square root of 4 into 14 by 5ன்னு வந்து நம்ம எழுதலாம். ஸோ plus or minus 2 root 14 by square root of 5 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ சியோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்னது? which is plus or minus 2 square root of 14 by square root of 5 தான் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு வந்து ஃபோக்கை வந்து எழுதலாம். ஸோ ஃபோக்கையோட வேல்யூ வந்து இங்கே என்ன வரும்? 0, plus or minus c வந்து நம்மளுக்கு வரும். So which will be 0, plus or minus 2 square root of 14 by square root of 5. Vertices, it will be 0, plus or minus a. So 0, plus or minus 6 by square root of 5 வந்து வரும். Eccentricity c by a. So இங்கே c ஓட வேல்யூ வந்து
2 square root of 14 by square root of 5 by 6 by square root of 5 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இது சால்வ் பண்ணுறோம். 2 square root of 14 by square root of 5 into square root of 5 into square root of 5 by 6. இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். 2 1 time 2 3 times. ஸோ நம்மளுக்கு square root of 14 by 3 வந்து கிடைக்கும் eccentricity value. And lattice rectum which will be 2b square by a. 2 into b square is 4 and a வந்து 6 by square root of 5. So 2 into 4 by 6 into square root of 5 and வந்து வரும். 2 1 time, the 2 3 times. So 4 square root of 5 by 3. So this is lattice rectum value. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 6th question வந்து பார்க்கலாம். ஸோ 49y square minus 16x square equal to 784. ஸோ நான் அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுறேன். 7 டேபிள்ஸில் 7 7s are 49, இது 7 1 time, இது 7 1 time again, 1 carry over, 7 2s are 14, திருப்பியுமே 7 1 time, இது வந்து 7 1 time 4 இருக்கும், 7 6 are 42. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து y square by 16 வந்து கிடச்சிருக்கு. ஸோ சிமிலர் வே இதையுமே வந்து நம்ம இங்கே கேன்சல் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இங்கே என்ன வரும், 49 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ y square by 16 minus x square by 49 equal to 1. So this is of the form y square by a square minus x square by b square equal to 1. ஸோ கம்பேர் பண்ணி பார்க்கும் போது a square equal to 16 இருக்குது, a will be 4, b square equal to 49 and b will be 7. இப்போ வந்து நம்ம c வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். c square equal to a square plus b square. ஸோ அப்போ 16 plus 49 வந்து நம்மளுக்கு வரும், which is 65. c square value 65. c will be plus or minus square root of 65. foci 0, plus or minus c, which is 0, plus or minus square root of 65 வந்து வரும். vertices 0, plus or minus a வரும், 0, plus or minus 4 வந்து நம்மளுக்கு வரும். இதை நீங்கள் உங்களுக்கு வேணும்னா ஸ்ப்ளிட் பண்ணியும் வந்து எழுதிக்கலாம். அதாவது 0, 4, 0, minus 4. இங்கேயும் அதே மாதிரியே 0, plus square root of 65, 0, minus square root of 65 வந்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து eccentricity E வந்து c by a. ஸோ c ஓட வேல்யூ square root of 65 by 4. square root of 65 by 4. lattice rectum 2b square by a. ஸோ 2 into 49 by a வந்து 4. 2 1 time, 2 2 times. So 49 by 2. So lattice rectum ஓட வேல்யூ 49 by 2. ஸோ இதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 6. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொஷின் நம்பர் 7 வந்து பார்க்கலாம். 7th கொஷின் வந்து பார்க்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன் ஈச் ஆஃப் த எக்ஸஸ். ஸோ 12th question, foci plus or minus 3 root 5, 0 கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் plus or minus c, 0. lattice rectum வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இட் இஸ் 8 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ lattice rectum ஆஃப் hyperbola is 2b square by a. ஸோ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுறோம். இங்கே c வந்து இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணும் போது c ஓட வேல்யூ 3 root 5ன்னு நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். அப்போது 2b square by a equal to 8. இந்த 2வையும் இந்த 8ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம். 2வை ரைட் சைட் கொண்டு வரும்போது இட் வில் கம் டு த டினாமினேட்டர். ஸோ அப்போ இங்கே 4 வந்துடும். ஸோ b square is equal to 4a. ஸோ இப்போ நம்ம c square equal to a square plus b squareல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 3 root 5 whole square வரும். a square plus b square வேல்யூ வந்து 4a. ஸோ this will be 3 square is 9. Square root of 5 whole square is 5. ஸோ 9 into 5, 45.
a square plus 4a இருக்குது. ஸோ இது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மில் இருக்குது. a square plus 4a minus 45 equal to 0. இப்போ வந்து இதை ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் வந்து செய்கிறோம். ஸோ minus 45 வரணும், மல்டிப்ளை பண்ணும்போது plus 4a வரணும், plus 4 வரணும். So it will be 9 and 5. So minus 5 plus 9. So a square plus 9a minus 5a minus 45 equal to 0. a common எடுக்கிறேன், a plus 9 வரும், minus 5 common எடுக்கிறேன், so a plus 9 வரும், which is equal to 0. So இங்கே a இதுவும் a. So a minus 5 and a plus 9. This is equal to 0. So a is equal to 5, a equal to minus 9. இது வந்து distance. a அப்படின்றது வந்து என்னது? It is the distance. So it can't be negative. ஸோ நான் வந்து a வேல்யூ ஈக்குவல் டு 5னு எடுத்துக்கிறேன். a வந்து ஈக்குவல் டு மைனஸ் 9 நம்ம எடுத்துக்க முடியாது, ஏன்னா a வந்து என்னது டிஸ்டன்ஸ், இது வந்து நெகட்டிவாக இருக்க முடியாது. ஸோ இப்போது அடுத்தது வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், இப்போது ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு a கண்டுபிடிச்சாச்சு, c வேல்யூ தெரியும். ஸோ இப்போ நம்ம வந்து b வந்து we need to find. ஸோ இப்போ b ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இங்கே வந்து நம்மளுக்கு ஈக்குவல் டு 4a வந்து இருக்குது. ஸோ b ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a. ஸோ b ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 into 5. ஸோ b ஸ்கொயர் ஈக்குவல் டு 20. ஸோ a ஸ்கொயர் வந்து என்னவாக இருக்கும், 25. ஸோ இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த hyperbola. ஸோ இங்கே வந்து நம்ம ஃபோக்கை பார்க்கும் போதே வந்து நம்மளுக்கு தெரியுது. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு வேர்டெக்ஸ் வந்து இட் இஸ் அலாங் தி எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ஈக்குவேஷன் வில் பி எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஃபார்மில் தான் வந்து இருக்கும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பை 25 மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை 20 equal to 1. So this is the equation of hyperbola. இப்போ next வந்து நம்ம question number 13 வந்து பார்க்கலாம். ஸோ ஃபோக்கை வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோம். ஸோ ஃபோக்கை வந்து எப்படி இருக்குது, இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் ப்ளஸ் ஆர் மைனஸ் c, 0 வந்து இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு ஈக்குவேஷன் வந்து நம்மளுக்கு எப்படி வரும், ஃபோக்கை இஸ் ஆன் தி எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ ஈக்குவேஷன் of the hyperbola. So x square by a square minus y square by b square equal to 1. So அப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஸோ c will be 4. lattice rectum LR வந்து 12ன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2b square by a equal to 12. ஸோ அப்போ இந்த 2வும் இந்த 12வும் கேன்சல் ஆக it will be 6. ஸோ b square is equal to 6a. இப்போது c square equal to a square plus b squareல substitute பண்ணுறோம். ஸோ c square வந்து என்ன வரும், 4 square equal to a square plus 6a வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ which is 16 equal to a square plus 6a. ஸோ இது வந்து திருப்பியுமே குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக வந்து இருக்குது, a square plus 6a minus 16 equal to 0. ஸோ நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணும் போது minus 16 வரணும் அண்ட் plus 6 வந்து வரணும். 2 8s are 16 வந்து வரும். ஸோ அப்போனா வந்து 8 and 2 எடுத்துக்கிறேன். இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணும் போது நம்மளுக்கு மைனஸ் வரணும் அண்ட் இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணும் போது எனக்கு ப்ளஸ் 6 வரணும். ஸோ அப்போ மைனஸ் சைன் வந்து ஸ்மாலர் நம்பருக்கு போயிடும். ஸோ ப்ளஸ் 8. ஸோ இதை எப்படி எழுதலாம், ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 8a மைனஸ் 2a மைனஸ் 16 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ a plus 8 வரும் minus 2a plus 8 வரும். This is equal to 0. a minus 2 a plus 8 equal to 0 அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். So a value will be 2 and a value equal to minus 8.
ஸோ இதை வந்து விட்டுருவோம், ஏன்னா டிஸ்டன்ஸ் அகெயின் நெகட்டிவாக இருக்க முடியாது. ஸோ a ஈக்குவல் டு 2ன்னு வந்து கிடச்சிருக்கு. இப்போ b ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ b ஸ்கொயர் ஈக்குவல் டு 6a which is 6 into 2. ஸோ b ஸ்கொயர் is 12. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைப்பர்போலா சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். x ஸ்கொயர் பை a ஸ்கொயர் is 4 minus y ஸ்கொயர் பை 12 equal to 1. So this is the equation of the hyperbola. இப்போ next வந்து நம்ம question number 14 வந்து பார்க்கலாம். ஸோ vertices வந்து பார்த்தோம்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் a, 0 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது a வந்து 7. ஸோ அப்போ vertices வந்து இட் இஸ் ஆன் தி எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கும் போது ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைப்பர்போலா will be x square by a square minus y square by b square equal to 1 வந்து வரும். இப்போ eccentricity வந்து கொடுத்திருக்காங்க. So eccentricity is E equal to C by A. So this is equal to 4 by 3 வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ a வந்து இங்கே என்னது 7. ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ c by 7 equal to 4 by 3. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ c equal to 7 into 4 by 3 which is 28 by 3 அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ இதை வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ e square equal to c square equal to a square plus b square. So c square is 28 by 3 whole square equal to a square is 7 the whole square plus b square அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். So 28 the whole square it is 784. by 3 square is 9 minus 49 equal to b square அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ இப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து 9 வரும். 784 மைனஸ் இங்கே வந்து 1 into 9. ஸோ 49 into 9. 441 வந்து நம்மளுக்கு வரும். this is equal to b square. ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணும் போது 343 by 9 equal to b square அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ b ஸ்கொயர் வேல்யூ தான் வந்து நம்மளுக்கு வேணும். ஸோ ஏவும் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்படியே ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பை a ஸ்கொயர் இஸ் 49 மைனஸ் y ஸ்கொயர் பை 343 by 9 equal to 1. இந்த 9 வந்து நம்மளுக்கு மேலே எழுதிக்கலாம். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை 49 மைனஸ் 9y ஸ்கொயர் பை 343 ஈக்குவல் டு 1. ஸோ திஸ் இஸ் தி ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைப்பர்போலா. இப்போ நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் 15th கொஸ்டின் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபோக்கை வந்து 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் √10 கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் ப்ளஸ் ஆர் மைனஸ் சி. 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் சி. ஸோ அப்போ வந்து இது எந்த இதில் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ த ஃபோக்கை இஸ் ஆன் தி y ஆக்சிஸ் அப்படின்னு தான் வந்து அர்த்தம். ஸோ த ரிக்வயர்ட் ஈக்குவேஷன்
required equation of the hyperbola. So it will be y square by a square minus x square by b square equal to 1 அப்படின்னு வந்து வரும். கம்பேர் பண்ணி பார்க்கும்போது c ஓட வேல்யூ √10 அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாசிங் த்ரூ 2,3. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து எப்படி வந்து ஹைப்பர்போலா எங்கே ஃபார்ம் ஆகும், இங்கே வந்து 0, ± c. ஸோ இட் வில் பி அலாங் தி y ஆக்சிஸ் அப்படின்னு தான் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இப்படி வந்து ஃபார்ம் ஆகும் அண்ட் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் 2,3. 2,3ன்றது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் வரும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 2 அண்ட் y ஆக்சிஸில் வந்து 3. ஸோ இட் வில் பி சம்வேர் இயர் 2,3. ஸோ பாயிண்ட் 2,3 அப்படின்ற அந்த பாயிண்ட் வந்து ஹைப்பர்போலாவில் வந்து இட் இஸ் லையிங் இன் த ஹைப்பர்போலா. அப்படின்னா என்ன அர்த்தம், இது ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைப்பர்போலாவை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்றது வந்து அர்த்தம். ஸோ சின்ஸ் த பாயிண்ட் 2,3 lies on the hyperbola, so it must satisfy the equation of hyperbola. So அப்போ y square by a square minus x square by b square equal to 1. ஸோ இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போனா என்ன அர்த்தம், இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல 2 அண்ட் ஒய் இருக்கிற இடத்துல 3. ஸோ அப்போது இங்கே வந்து y ஸ்கொயர் அப்படின்னும் போது 9/a² வரும் மைனஸ் 4/b² ஈக்குவல் டு 1 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ c ஸ்கொயர் ஈக்குவல் டு a² + b² அப்படின்னு வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ சியோட வேல்யூ வந்து என்னது, square root of 10. So square root of 10 whole square equal to a square plus b square னு வந்து நம்மளுக்கு வரும். So which is 10 is equal to a square plus b square. So a square equal to 10 minus b square அப்படின்னு வந்து நான் எழுதுறேன். ஸோ இப்போ அப்படியே ஈக்குவேஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இன் பிளேஸ் ஆஃப் ஏ நான் a ஸ்கொயர் நான் என்ன போடுறேன், 10 minus b square அப்படின்னு வந்து எழுதுறேன். ஸோ 9/10 minus b square minus 4/b² equal to 1 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ எல்சிஎம் எடுக்கிறேன். So it will be b square into 10 minus b square. So அப்போனா 9b² வரும் minus 4 into இதை வந்து 10 minus b² ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 10 minus b² நியூமரேட்டரில் வந்துடும். ஸோ 10 minus b² ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது ஈக்குவல் டு 1. இப்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கும் போது 9b² மைனஸ் இந்த 4 வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணியிருக்கிறேன். ஸோ 40 + 4b² ஈக்குவல் டு 10b². இதை வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு போய் உள்ளே மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். 10b² மைனஸ் b⁴ அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ லைக் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒன் சைடு வந்து கொண்டு வந்துக்கலாம். ஸோ அப்போ இங்கே இந்த -b² வந்து நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகிறேன் 10b². ஸோ அப்போது நம்மளுக்கு b⁴ வந்துடும் மைனஸ் 10b² வந்துடும் ப்ளஸ் 9b² வரும் ப்ளஸ் 4b² மைனஸ் 40 ஈக்குவல் டு 0. ஸோ b⁴ மைனஸ் இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ 9 + 4 is 13 + 13 - 10. ஸோ வந்து நம்மளுக்கு ப்ளஸ் 3b² வந்து நம்மளுக்கு வரும் மைனஸ் 40 ஈக்குவல் டு 0.
நான் வந்து இங்கே என்ன எடுத்துக்கிறேன், b ஸ்கொயரை வந்து tன்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம், இங்கே வந்து b to the power 4 இருக்குது. ஸோ t ஸ்கொயர் ப்ளஸ் 3t மைனஸ் 40 ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்து எனக்கு வரும். இப்போது ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் மைனஸ் 40 வரணும், அண்ட் ஆட் பண்ணும் போது ப்ளஸ் 3 வந்து எனக்கு வரணும். So 5 8s are 40. So அப்போ 5 into 8. So plus 5 minus 5 plus 8 வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா மல்டிப்ளை பண்ணும் போது minus 40 வந்துடும், ஆட் பண்ணும் போது எனக்கு plus 3 வரும். ஸோ பிகர் நம்பரோட சைன் ப்ளஸ்ஸாக தான் இருக்கணும். ஸோ t ஸ்கொயர் ப்ளஸ் 8t minus 5t minus 40 equal to 0. ஸோ t வெளியில் எடுக்கிறேன், அப்போ t plus 8 வந்துடும், minus 5 வெளியில் எடுக்கிறேன், t plus 8 வரும் equal to 0. ஸோ t minus 5 and t plus 8. ஸோ t will be equal to 5, t will be equal to minus 8. So again negative sign not possible. So t is nothing but what, b square. So b square is equal to 5 வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், a ஸ்கொயர் வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்கே வந்து நம்ம a ஸ்கொயருக்கு நம்ம ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம், a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 10 மைனஸ் b ஸ்கொயர். இப்போது இதில் சப்ஸ்டியூட் பண்ணி a ஸ்கொயர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். So a square is equal to 10 minus b square. So which is 10 minus 5. So a square is equal to 5 வந்து நம்மளுக்கு கிடைக்குது. And b square is also 5. So அப்போ equation of the hyperbola வந்து form பண்ணலாம். So equation of the hyperbola is நம்மளுக்கு வந்து எப்படி வரும், y square by a square minus x square by b square equal to 1. So it will be y square by 5 minus x square by 5 equal to 1. So this is the required equation for the hyperbola. ஸோ இந்த சம்மோட வந்து நம்மளுக்கு இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லெசன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Exercises 7 to 15. Find the equations of the hyperbola satisfying the given conditions. ஸோ இங்கே வந்து vertices கொடுத்துட்டாங்க, foci வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வச்சு வந்து நம்ம என்ன சால்வ் பண்ண போகிறோம், ஈக்குவேஷனை வந்து நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இப்போது இந்த vertices வந்து இங்கே பார்த்தோம்னா this is of the form plus or minus a, 0. foci வந்து என்னவா இருக்குது, plus or minus c, 0. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனுமே நம்மளுக்கு வந்து எந்த ஹைப்பர்போலா எந்த ஆக்சஸில் இருக்கும் போது வரும் அப்படின்றது வந்து பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும் போது நம்மளுக்கு வந்து இந்த ரெண்டு கண்டிஷனும் வந்து இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன் வந்து எப்போ வருதுன்னா, when the hyperbola is in the x-axis. axis of the hyperbola is x-axis-ஆக இருக்கும் போது அப்போ வந்து நம்மளுக்கு எப்படி வரும் ஈக்குவேஷன், x square by a square minus y square by b square equal to 1 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ hence vertices are on the x-axis and equation of the hyperbola is x square by a square minus y square by b square equal to 1. ஸோ இங்கே ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும் போது a ஓட வேல்யூ நம்மளுக்கு என்னவா இருக்குது, it is 2
அண்ட் ஃபோக்கை இங்கே ரெண்டும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும் போது நம்ம வந்து சியோட வேல்யூ என்னவா இருக்குது 3ன்னு வந்து இருக்குது. ஸோ இதை வச்சு we can find b value. ஸோ c square equal to a square plus b square. ஸோ 3 square equal to 2 square plus b square. ஸோ இந்த வந்து இந்த இடத்துல எடுத்துகிட்டு வரும் 9 minus 4 equal to b square. ஸோ b square is equal to 5. b equal to square root of 5. ஸோ இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஈக்குவேஷன் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு 4 வரும் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் வந்து என்னது 5. திஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் 7th question. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 8th question வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா vertices வந்து 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் 5. ஸோ திஸ் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ. ஃபோக்கை வந்து எப்படி இருக்குது 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் சி. ஸோ இப்போ வந்து இந்த vertices வந்து 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏன்னு இருந்ததுன்னா ஸோ அப்போ வந்து என்ன அர்த்தம், vertices are on the y-axis and hence equation of the hyperbola is y square by a square minus x square by b square equal to 1 அப்படின்னு வந்து வரும். ஸோ இங்கே இது ரெண்டுத்தையும் நான் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். அப்போது கம்பேர் பண்ணி பார்க்கும் போது என்னோட a வேல்யூ வந்து 5ன்னு இருக்குது அண்ட் c வேல்யூ வந்து 8ன்னு வந்து இருக்குது. ஸோ அகெயின் இதை வச்சு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், b ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். c ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ 8 ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். 64 மைனஸ் 25 ஈக்குவல் டு b ஸ்கொயர். ஸோ b ஸ்கொயர் வேல்யூ இஸ் 39. b இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 39. ஸோ நம்மளுக்கு வந்து b ஸ்கொயர் தான் வேணும். ஸோ அதனால் y ஸ்கொயர் by a square is 25 minus x square by 39 equal to 1. So இதான் வந்து final answer for 8th question. இப்போ next 9th question வந்து பார்க்கலாம். ஸோ 9th question vertices வந்து என்ன சொல்லியிருக்காங்க 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் 3, ஃபோக்கை வந்து 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் 5. ஸோ திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ அண்ட் ஃபோக்கை வந்து 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் சி. ஸோ vertices வந்து எங்கே இருக்குது, vertices are on the y-axis. So equation of hyperbola will be y square by a square minus x square by b square equal to 1 வந்து இருக்கும். கம்பேர் பண்ணி பார்க்கும் போது a ஓட வேல்யூ வந்து 3, இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும் போது c ஓட வேல்யூ வந்து 5. ஸோ இப்போ ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு b வேணும். ஸோ அதனால் b வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். c ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b square. So c square is nothing but 5 square and a square is 3 square plus b square. So 25 minus 9 equal to b square. So b square equal to 16. இப்போ அப்படியே வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ y square by a square வந்து 9 minus x square by 16 equal to 1. ஸோ இதான் வந்து required equation of the hyperbola. நெக்ஸ்ட் வந்து இப்போது 10th question வந்து பார்க்கலாம். ஸோ 10th questionல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபோக்கை வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 5, 0, transverse axis is of length 8 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது நம்மளுக்கு வந்து எப்படி வரும் அப்படின்னா ஹைப்பர்போலா. ஸோ நம்மளுக்கு இந்த ஃபார்மெட்டில் வந்து நம்மளுக்கு ஹைப்பர்போலா வந்து வரும். அண்ட் நீங்கள் transverse axis is of length 8 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு லென்த் இது வந்து என்ன, இந்த distance வந்து 8. ஸோ இது வந்து a and this is a. ஸோ அதாவது ஆரிஜின் பாயிண்ட்லேருந்து சென்டர்லேருந்து இந்த வார்டெக்ஸ் வரைக்கும் a, அதே மாதிரி இங்கே வார்டெக்ஸ் வரைக்கும் a. ஸோ the total length will be 2a equal to 8ன்னு அர்த்தம். அண்ட் அதே மாதிரி ஃபோக்கை வந்து என்னவா இருக்குது, it is ப்ளஸ் ஆர் மைனஸ் 5. தட் இஸ் இங்கே மைனஸ் 5, 0 வரும் ஃபோக்கை அண்ட் இங்கே வந்து 5, 0 வந்து வரும். ஸோ அப்போ இதுக்கு வந்து ஈக்குவேஷன் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இதை வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ இங்கே
length is 8 ன்னு கொடுத்துருக்காங்களா, ஸோ 2a equal to 8. ஸோ a will be 8 by 2, a will be 4. and foci வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ foci is plus or minus 5, 0. So this is of the form plus or minus c, 0. So c ஓட வேல்யூ வந்து 5. So இது வச்சு we have to find a தெரியும், c தெரியும், we have to form the equation. So அப்போ வந்து c square is equal to a square plus b square. So c square is 5 square is equal to 4 square plus b square. So 25 minus 16 equal to b square. So b square will be equal to 9. So equation of the hyperbola. So equation of the hyperbola is x square by a square is 4 square which is 16 minus y square by 9 equal to 1. Next வந்து நம்ம 11th question வந்து பார்க்கலாம். So foci is 0, plus or minus 13. The conjugate axis is of length 24 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. The conjugate axis is of length 24. Equation of the hyperbola வந்து form பண்ணும். ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது, foci வந்து it is of the form 0, plus or minus c. அண்ட் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, கான்ஜுகேட் ஆக்சிஸோட லென்த் வந்து 24 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஹைப்பர்போலா வந்து இப்படி வருது. ஸோ லென்த் ஆஃப் த கான்ஜுகேட் ஆக்சிஸ், இதுதான் வந்து கான்ஜுகேட் ஆக்சிஸ். ஸோ இட் வில் பி வாட் 24. ஸோ இப்போது நம்ம வந்து இங்கே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், அப்போ வந்து என்ன வரும், திஸ் இஸ் 2b value equal to 24. So 2b is equal to 24 and b will be equal to 24 by 2 which is 12. And இங்க c இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது c வந்து 13. So இதை வச்சு we can form the equation. அப்போ c square equal to a square plus b square solve பண்ணோம். 13 square equal to a square plus 12 square. So 169 minus 144 equal to a square. So a square is equal to 25. So அப்படியே ஃபார்முலா வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஃபார்முலா என்னது, equation of the hyperbola y square by a square minus x square by b square equal to 1. So y square by 25 minus x square by 12 square is 144 equal to 1. So இதான் வந்து equation for the 11th sum. இப்போ next வந்து question number 12 வந்து பார்க்கலாம். So 12th question, foci plus or minus 3 root 5, 0 கொடுத்துருக்காங்க. So this is of the form plus or minus c, 0. Latus rectum வந்து என்ன கொடுத்துருக்காங்க, it is 8 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. So latus rectum of hyperbola is 2b square by a. ஸோ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுறோம். இங்கே c வந்து இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணும் போது c-ஓட வேல்யூ 3 root 5ன்னு நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். அப்போது 2b square by a equal to 8. இந்த 2வையும் இந்த 8ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம். 2வை ரைட் சைட் கொண்டு வரும்போது இட் வில் கம் டு த டினாமினேட்டர். ஸோ அப்போ இங்கே 4 வந்துடும். ஸோ b square is equal to 4a. ஸோ இப்போ நம்ம c square equal to a square plus b squareல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 3 root 5 whole square வரும். a square plus b square வேல்யூ வந்து 4a. ஸோ திஸ் வில் be 3 square is 9. Square root of 5 whole square is 5. ஸோ 9 into 5 45. a square plus 4a இருக்குது. ஸோ இது வந்து quadratic equation ஃபார்மில் இருக்குது. a square plus 4a minus 45 equal to 0. இப்போ வந்து இதை splitting the middle term வந்து செய்கிறோம். ஸோ minus 45 வரணும், மல்டிப்ளை பண்ணும்போது plus 4a வரணும், plus 4 வரணும். ஸோ it will be 9 and 5. ஸோ minus 5 plus 9. ஸோ a square plus 9a minus 5a minus 45 equal to 0. a காமனாக எடுக்கிறேன், a plus 9 வரும். minus 5 காமனாக எடுக்கிறேன், ஸோ a plus 9 வரும், which is equal to 0. ஸோ இங்கே a இதுவும் a. ஸோ a minus 5 and a plus 9. This is equal to 0.
ஸோ a is equal to 5, a equal to minus 9. இது வந்து distance. a அப்படின்றது வந்து என்னது? It is the distance. So it can't be negative. ஸோ நான் வந்து a வேல்யூ ஈக்குவல் டு 5னு எடுத்துக்கிறேன். a வந்து ஈக்குவல் டு -9 நம்ம எடுத்துக்க முடியாது, ஏன்னா a வந்து என்னது டிஸ்டன்ஸ், இது வந்து நெகட்டிவாக இருக்க முடியாது. ஸோ இப்போது அடுத்தது வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், இப்போது ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு a கண்டுபிடிச்சாச்சு, c வேல்யூ தெரியும். ஸோ இப்போ நம்ம வந்து b வந்து we need to find. ஸோ இப்போ b ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இங்கே வந்து நம்மளுக்கு ஈக்குவல் டு 4a வந்து இருக்குது. ஸோ b ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a. So b square equal to 4 into 5. So b square equal to 20. So a square வந்து என்னவா இருக்கும்? 25. So இப்போ equation of the hyperbola. ஸோ இங்கே வந்து நம்ம ஃபோக்கை பார்க்கும் போதே வந்து நம்மளுக்கு தெரியுது. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு வேர்டெக்ஸ் வந்து இட் இஸ் அலாங் தி x-axis. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ஈக்குவேஷன் வில் பி x ஸ்கொயர் பை a ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் பை b ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஃபார்மில் தான் வந்து இருக்கும். ஸோ x ஸ்கொயர் பை 25 மைனஸ் y ஸ்கொயர் பை 20 equal to 1. So this is the equation of hyperbola. இப்போ next வந்து நம்ம question number 13 வந்து பார்க்கலாம். ஸோ ஃபோக்கை வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோம். ஸோ ஃபோக்கை வந்து எப்படி இருக்குது? இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் +or-c, 0 வந்து இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு ஈக்குவேஷன் வந்து நம்மளுக்கு எப்படி வரும்? ஃபோக்கை இஸ் ஆன் தி x-axis. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த hyperbola. So x square by a square minus y square by b square equal to 1. So அப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஸோ c will be 4. lattice rectum LR வந்து 12ன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2b square by a equal to 12. ஸோ அப்போ இந்த 2வும் இந்த 12ம் கேன்சல் ஆகும், it will be 6. ஸோ b square is equal to 6a. இப்போது c ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயரில் சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். ஸோ c ஸ்கொயர் வந்து என்ன வரும்? 4 ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் 6a வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ விச் இஸ் 16 ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் 6a. ஸோ இது வந்து திருப்பியுமே குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக வந்து இருக்குது. a ஸ்கொயர் ப்ளஸ் 6a மைனஸ் 16 ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணும் போது -16 வரணும் அண்ட் ப்ளஸ் 6 வந்து வரணும். 2 8s are 16 வந்து வரும். ஸோ அப்போனா வந்து 8 and 2 எடுத்துக்கிறேன். இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணும் போது நம்மளுக்கு மைனஸ் வரணும் அண்ட் இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணும் போது எனக்கு ப்ளஸ் 6 வரணும். ஸோ அப்போ மைனஸ் சைன் வந்து ஸ்மாலர் நம்பருக்கு போயிடும். ஸோ ப்ளஸ் 8. ஸோ இதை எப்படி எழுதலாம்? ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் 8a மைனஸ் 2a மைனஸ் 16 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ a plus 8 வரும், minus 2 a plus 8 வரும். This is equal to 0. a minus 2 a plus 8 equal to 0 அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். So a value will be 2 and a value equal to minus 8. ஸோ இதை வந்து விட்டுருவோம், ஏன்னா டிஸ்டன்ஸ் அகெயின் நெகட்டிவாக இருக்க முடியாது. ஸோ a ஈக்குவல் டு 2ன்னு வந்து கிடச்சிருக்கு. இப்போ b ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ b ஸ்கொயர் ஈக்குவல் டு 6a which is 6 into 2. ஸோ b ஸ்கொயர் is 12. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைப்பர்போலா சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். x ஸ்கொயர் பை a ஸ்கொயர் இஸ் 4 மைனஸ் y ஸ்கொயர் பை 12 ஈக்குவல் டு 1. ஸோ திஸ் இஸ் தி ஈக்குவேஷன் ஆஃப் த hyperbola. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஸ்டின் நம்பர் 14 வந்து பார்க்கலாம். ஸோ வேர்டிசஸ் வந்து பார்த்தோம்னா +or-a, 0 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது a வந்து 7. ஸோ அப்போ வேர்டிசஸ் வந்து இட் இஸ் ஆன் தி x-axis. ஸோ x-axisல இருக்கும் போது ஈக்குவேஷன் ஆஃப் த hyperbola will be x square by a square minus y square by b square equal to 1 வந்து வரும். இப்போ eccentricity வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ eccentricity is E equal to C by A. ஸோ this is equal to 4 by 3 வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ ஏ வந்து இங்கே என்னது 7. ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ சி பை 7 ஈக்குவல் டு 4/3. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சி ஈக்குவல் டு 7 இன்ட்டு 4/3 விச் இஸ் 28/3 அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ இதை வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இ ஸ்கொயர் ஈக்குவல் டு c square equal to a square plus b square. So c square is 28/3 whole square equal to a square is 7 the whole square plus b square அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். So 28 the whole square it is 784. by 3 square is 9 minus 49 equal to b square அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ இப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து 9 வரும். 784 மைனஸ் இங்கே வந்து 1 இன்ட்டு 9. ஸோ 49 இன்ட்டு 9 441 வந்து நம்மளுக்கு வரும். திஸ் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர். ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணும் போது 343/9 ஈக்குவல் டு பி ஸ்கொயர் அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பி ஸ்கொயர் வேல்யூ தான் வந்து நம்மளுக்கு வேணும். ஸோ ஏவும் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்படியே ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இஸ் 49 மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை 343/9 ஈக்குவல் டு 1. இந்த 9 வந்து நம்மளுக்கு மேலே எழுதிக்கலாம். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை 49 மைனஸ் 9y ஸ்கொயர் பை 343 ஈக்குவல் டு 1. ஸோ திஸ் இஸ் தி ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைப்பர்போலா. இப்போ நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் 15th கொஸ்டின் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபோக்கை வந்து 0, ± √10 கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் ± c 0, ± c. ஸோ அப்போ வந்து இது எந்த இதில் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ த ஃபோக்கை இஸ் ஆன் தி y ஆக்சிஸ் அப்படின்னு தான் வந்து அர்த்தம். ஸோ த required equation of the hyperbola. So it will be y square by a square minus x square by b square equal to 1 அப்படின்னு வந்து வரும். கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சியோட வேல்யூ √10 அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாசிங் த்ரூ 2, 3. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து எப்படி வந்து ஹைப்பர்போலா எங்கே ஃபார்ம் ஆகும்? இங்கே வந்து 0, ± c. ஸோ இட் வில் பி அலாங் தி y ஆக்சிஸ் அப்படின்னு தான் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இப்படி வந்து ஃபார்ம் ஆகும். அண்ட் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் 2, 3. 2, 3ன்றது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் வரும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 2 அண்ட் y ஆக்சிஸில் வந்து 3. ஸோ இட் வில் பி சம்வேர் இயர் 2, 3. ஸோ பாயிண்ட் 2, 3 அப்படின்ற அந்த பாயிண்ட் வந்து ஹைப்பர்போலாவில் வந்து இட் இஸ் லையிங் இன் த ஹைப்பர்போலா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைப்பர்போலாவை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்றது வந்து அர்த்தம். ஸோ சின்ஸ் த பாயிண்ட் 2, 3 லைஸ் ஆன் த hyperbola, so it must satisfy the equation of hyperbola. So அப்போ y square by a square minus x square by b square equal to 1. ஸோ இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போனா என்ன அர்த்தம்? இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல 2 அண்ட் ஒய் இருக்கிற இடத்துல 3. ஸோ அப்போது இங்கே வந்து ஒய் ஸ்கொயர் அப்படின்னும் போது 9/a ஸ்கொயர் வரும் மைனஸ் 4/b ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ சியோட வேல்யூ வந்து என்னது? square root of 10. So square root of 10 whole square equal to a square plus b square னு வந்து நம்மளுக்கு வரும். So which is 10 is equal to a square plus b square. So a square equal to 10 minus b square அப்படின்னு வந்து நான் எழுதுறேன்.
ஸோ இப்போ அப்படியே ஈக்குவேஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இன் பிளேஸ் ஆஃப் ஏ நான் ஏ ஸ்கொயர் நான் என்ன போடுறேன் 10 மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு வந்து எழுதுறேன். ஸோ 9/10 மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 4/b ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ எல்சிஎம் எடுக்கிறேன். So it will be b square into 10 minus b square. So அப்பனா 9b square வரும் minus 4 into இதை வந்து 10 minus b square ஆல multiply பண்றேன். So 10 minus b square numeratorல வந்துரும். So 10 minus b square ஆல multiply பண்ணும்போது equal to 1. இப்போ cross multiply பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கும் போது 9b ஸ்கொயர் மைனஸ் இந்த 4 வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணியிருக்கிறேன். ஸோ 40 ப்ளஸ் 4b ஸ்கொயர் ஈக்குவல் டு 10b ஸ்கொயர். இதை வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு போய் உள்ளே மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். 10b ஸ்கொயர் மைனஸ் b டு த பவர் 4 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ லைக் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒன் சைடு வந்து கொண்டு வந்துக்கலாம். ஸோ அப்போ இங்கே இந்த மைனஸ் பி ஸ்கொயரை வந்து நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகிறேன் 10b ஸ்கொயரையும். ஸோ அப்போது நம்மளுக்கு b டு த பவர் 4 வந்துடும் மைனஸ் 10b ஸ்கொயர் வந்துடும் ப்ளஸ் 9b ஸ்கொயர் வரும் ப்ளஸ் 4b ஸ்கொயர் மைனஸ் 40 ஈக்குவல் டு 0. ஸோ b டு த பவர் 4 மைனஸ் இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ 9 ப்ளஸ் 4 இஸ் 13 ப்ளஸ் 13 மைனஸ் 10. ஸோ வந்து நம்மளுக்கு ப்ளஸ் 3b ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு வரும் மைனஸ் 40 ஈக்குவல் டு 0. நான் வந்து இங்கே என்ன எடுத்துக்கிறேன் b ஸ்கொயரை வந்து tன்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம், இங்கே வந்து b டு த பவர் 4 இருக்குது. ஸோ t ஸ்கொயர் ப்ளஸ் 3t மைனஸ் 40 ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்து எனக்கு வரும். இப்போது ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் மைனஸ் 40 வரணும் அண்ட் ஆட் பண்ணும் போது ப்ளஸ் 3 வந்து எனக்கு வரணும். ஸோ 5 8s are 40. ஸோ அப்போ 5 into 8. ஸோ ப்ளஸ் 5 மைனஸ் 5 ப்ளஸ் 8 வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா மல்டிப்ளை பண்ணும் போது மைனஸ் 40 வந்துடும், ஆட் பண்ணும் போது எனக்கு ப்ளஸ் 3 வரும். ஸோ பிகர் நம்பரோட சைன் ப்ளஸ்ஸாக தான் இருக்கணும். ஸோ டி ஸ்கொயர் ப்ளஸ் 8t மைனஸ் 5t மைனஸ் 40 ஈக்குவல் டு 0. ஸோ டி வெளியில் எடுக்கிறேன். அப்போ t ப்ளஸ் 8 வந்துடும் மைனஸ் 5 வெளியில் எடுக்கிறேன் t ப்ளஸ் 8 வரும் ஈக்குவல் டு 0. ஸோ t மைனஸ் 5 அண்ட் t ப்ளஸ் 8. So t will be equal to 5, t will be equal to minus 8. So again negative sign not possible. So t is nothing but what, b square. So b square is equal to 5 வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், a square வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்கே வந்து நம்ம a ஸ்கொயருக்கு நம்ம ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம். a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 10 மைனஸ் b ஸ்கொயர். இப்போது இதில் சப்ஸ்டியூட் பண்ணி a ஸ்கொயர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 10 மைனஸ் b ஸ்கொயர். ஸோ விச் இஸ் 10 மைனஸ் 5. ஸோ a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5ன்னு வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அண்ட் b ஸ்கொயர் இஸ் ஆல்சோ 5. ஸோ அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைப்பர்போலா வந்து ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைப்பர்போலா இஸ் நம்மளுக்கு வந்து எப்படி வரும், y ஸ்கொயர் பை a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை b ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ இட் வில் பி y ஸ்கொயர் பை 5 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 5 ஈக்குவல் டு 1. So this is the required equation for the hyperbola. ஸோ இந்த சம்மோட வந்து நம்மளுக்கு இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லெசன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.